பொதுவாக பேசுகிற இடம். அதனால் எல்லாத்தையும் பொதுவாக தான் விளக்கலாம், பொதுவாக தான் பேசலாம். ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நல்ல ஃப்ரீ ஆகிட்டு எந்த வேலையும் மண்டைக்கு வச்சுக்காம டெலிஃபோனையும் கொஞ்சம் சைலண்டில் போட்டுட்டு வந்து கொஞ்சம் தோண்டி பாருங்க, எது வரைக்கும் போகலான்னு விளங்கும் மடு. அதுக்காக தான் என்னேண்டா இது ரெக்கார்டிங் போடுறது தானே ராபி, நாம் பேசுகிற நாம எல்லாம் பேசலாம், ரெக்கார்டிங் எல்லா பக்கத்தாலையும் எல்லாரும் கேட்குறேன். அப்போ கொஞ்சம் அவங்களோட அறிவும் தட்டுற மாதிரி இருந்தால் சில விளக்கங்களை கொடுக்கணும். அதுவும் மீறி சில கட்டங்களில் வந்துடுறதா. அதுவும் என்னன்னு சொல்கிறாங்க, இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லையங்காக. அப்போ இறை அஸ்மாக்களை, இறைவனுடைய அஸ்மாக்களை என்னன்னு சொல்கிறாங்க, தோற்றம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த தோற்றம் படைப்பில்லையங்காக. சரிதானே? இதை இப்போ தொடர்ந்து பேச்சுக்கு எடுக்கிறல்ல, நாம சிந்தனைக்காக தரேன். சரியா? அடுத்த இந்த பாட்டில் சொல்கிறாங்க, பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி பிழையாக காணாதடா. அடுத்த வரி என்ன? அடுத்த வரி யாருக்கு ஞாபகம்? பிடிவாதம் வேண்டாமடா. பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி பிழையாக காணாதடா, பிடிவாதம் வேண்டாமடா. வேண்டாமடா. அந்த பாட்டில் அங்கால சொல்றாங்க, அந்த பாட்டு அங்கால, அதை எடுங்க அப்போ கொஞ்சம். இந்த பாட்டில் சொல்றாங்க, இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை. அப்ப நமக்கு இறை அஸ்மா, அதாவது இறைவனுடைய அஸ்மாக்கள் தான், அஸ்மாக்களோட தோற்றம் தான் நமக்கு தெரியுதுன்னா நாம் அதை என்ன எடுக்கோம்? படைப்பண்டு எடுக்கும். ஆனால் ஒஸ்தாது சொல்கிறாங்க, இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை. இப்போ படைப்பண்டு நாம் படைச்சிருக்கா, இதை என்ன எடுக்கும்? புலனறிவூட்டிய புத்தறிவாலே புவியில் பிறந்ததாய் நம்புகிறாய். அப்போ புலன்கள் ஊட்டின அறிவால நான் பிறந்திருக்கிறேன், என்ன படைச்சிருக்கான் என்று நான் நம்புகிறேன். அப்படி நம்புகிற மாதிரி இறை அஸ்மா தோற்றத்தையும் படைப்பு என்று நம்புகிறேன். அதெல்லாம் படைப்புத்தான் என்று நம்புகிறேன். முதல் நான் என்ன படைப்பு நம்பினத்தால, என்ன படைச்சிருக்கான் என்று நம்பியிருக்கிறதால, என்ன யாரோ ஒருத்தன் படைச்சி வச்சிருக்கான், படைச்சி அனுப்பியிருக்கான், உருவாக்கி அனுப்பியிருக்கான் என்று அப்படி நம்பிக்கை ஒன்று இருக்கிறதால, அந்த நம்பிக்கை வந்ததால புலன்கள் ஊட்டிய புத்தறிவால, புலன்கள் ஊட்டிய புத்தறிவால தான் புவியில் பிறந்ததாய் நம்புகிறாய். அப்போ அந்த அறிவாலும் அந்த நம்பிக்கை வருது. பிறப்பும் பிறப்பும் மறுச்சியடா உன் வேத புத்தியின் சூழ்ச்சியடா. அப்போ நம்ம ஒரு சூழ்ச்சியில் அம்பிட்டுருக்கோம், அம்பிட்டத்தால தான் நாம் பிறந்தேன்னு நம்புகிறோம். அதனால தான் இறை அஸ்மா தோற்றத்தையும் படைச்சிருக்கான், படைக்கப்பட்டிருக்கி என்று நாம் நம்புகிறோம். அது அப்படி நம்புறதுக்கு அடிப்படை நாம் நம்மளை நம்புறது தான். அப்போ இந்த பாட்டில் எப்படி சொல்கிறாங்க, பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி பிழையாக காணாதடா, பிடிவாதம் வேண்டாமடா. அந்த பாட்டு அடுத்தது என்ன வருது? அதுல பேரண்டம் யாவுமே அவன் அஸ்மா என கொண்டால், பேரண்டம் யாவுமே அவன் அஸ்மா என கொண்டால் அவன் அன்றி வேற ஏறடா. அடுத்தது இறை தோற்றம் புரியாதடா என்று வருகிறது. இருள் என்ற வகுமிலே வாழ்கின்ற மூடர்க்கு தோற்றம் புரியாதடா. இருளென்ற வகுமிலே, இருளென்ற வகுமு அதாவது மறுச்சியிலே, வகுமுல வாழுகின்ற மூடருக்கு இறை தோற்றம் என்ன புரியாதடா. இப்போ நான் இதில் செல்ல வந்த கருத்து என்னண்டா, அங்கே இறை அஸ்மாக்களை தோற்றம்ண்டாங்க, இங்க இறைவனையே தோற்றமங்காங்க. பிடிக்கிறார்கள் பிடிச்சிக்கங்க, இதுக்கு மேலே கொண்டு போகிற என்ன செய்யணும்? அப்போ இது அது இறை அஸ்மா தோற்றம்ங்கிறது படைப்பில்லை, அது எல்லாருக்கும் படைப்பு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு அந்த தோற்றம்.
இந்த தோற்றம் வகுமங்கிற வகுமுல இருக்கிற பிடிவாத மூடருக்கு எப்படி பாட்டு? இருளென்ற வகுமண்டா அறியாமை. அறியாமைங்கிறது தான் வகுமு. அந்த அறியாமைங்கிற வகுமுல அடுத்த வாழுகின்ற மூடருக்கு என்ன? மூடருக்கு இறை தோற்றம் புரியாதடா. இப்ப ஈனைக்கு இறைவனை வேறையா அந்த தோற்றத்தை வேறையா எடுக்கிறையா, இல்ல இறைவன் தான் தோற்றமா தோற்றம் தான் இறைவன் எடுக்கிறியா? ரெண்டா எடுக்கிறியா, ஒன்றா எடுக்கிறியா? ஒரு நிலையில் எடுக்கிறியா, இரு நிலையில் எடுக்கிறியா? நான் உதாரணத்துக்கு ஒரு சாயிட பாட்டில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட பாட்டைத்தானே விளங்கப்படுத்துறேன். இதுக்கு எங்கேயோ உச்சியில பெரிய விஷயமெல்லாம் அவர் விளங்கப்படுத்துறாரு. அவரு அதெல்லாம் எல்லாருக்கும் விளங்கப்படுத்தலாமாண்டெல்லாம் கதைக்கக்கூடாது. யாரும் விளங்குதா? இந்த கதையிலே விளங்குமே, யார் கதைக்காண்ட அப்படி? அது உச்சி விஷயம். இந்த உஸ்தாது விளங்கப்படுத்தினது உச்சி தான். உச்சியிலிருந்து தான் இல்ஹாமத்தே வரும். இல்ஹாமத்துங்கிறதே உச்சி தான். அப்புறம் அல்லாஹ் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே கீழே இருக்கிற மனுஷனுக்கிட்ட ஒரு 400 இல்லாட்டி 4000 கோடி ஒளியாண்டுகளை வச்சு அப்படியே இறங்கிட்டு வந்து கொடுக்குற விஷயம் இல்லை. அதெல்லாம் பாமர மனிதனுக்கு சென்ற கதை. அவன் இப்பயும் நம்பிக்கிட்டு தான் இருக்கான். அப்படி நம்பினாக்கள் நம்முடைய மாணவர்களையும் இருக்காங்க. பிராண நரம்பை விட சமீபமாக இருக்கிறவன்ட்ட இருந்து உங்களுக்கிட்ட ஒரு விஷயம் வர்றதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கி? தூரம் இருக்கா? ஒரு கணமாவது இருக்கா? ஒரு அணுப்பொலையாவது இருக்கா? அப்போ அதை பேசுறது உச்சியா? அது கல்பு தெளிவானா எல்லாம் கல்பு வழியை காட்டிட்டு போகும் அவர்கிட்ட. அப்படி காட்டி கொடுக்கறது தானே இங்கே அறிஞர் அறிவை கொடுக்குறது. அறிஞ்சவர் அந்த அறிவை கொடுக்குறேன்னா அவர் அறிஞ்சது அதுதானே. அந்த அறிவைத்தானே கொடுக்கணும். அந்த அறிவைத்தானே அவருக்கு கொடுக்கணும். வகுமையாக கொடுக்குற. அப்போ இப்போ சஹிக்கு பிடிபட்டிச்சா? இங்கே என்ன சொல்கிறாங்க? இறை அஸ்மாவை தோற்றம்ண்டாக. அங்கே என்ன சொல்கிறாங்க? இறை தோற்றம் புரியாதப்பா. அங்கே இறைவனையே தோற்றமங்காக. அப்ப அஸ்மாக்கள்ங்கிறது பெயர்கள், பெயர்களுடைய தோற்றம். இங்க பெயர் இல்லை, இது தோற்றம் தான். இந்த தோற்றம் நிலைக்கிறதுக்கு அஸ்மாக்கள் தேவை. சும்மா உங்களுக்கு பிடிபடுறதுக்கு லேசா விளக்கி தரவா? ரைட். இப்ப கண்ணொண்டு தெரிகிறேன்டா. இப்ப கண்ணொண்டு உங்களுக்கு தெரியணுமெண்டா, கண்ணண்டு சொல்லி ஒன்று வரணுமெண்டா அதுக்குள்ள இமைங்கிற ஒன்று இருக்கணுமா இல்லையா? மறுகா அந்த வெள்ளை இதழ் மாதிரி ஒன்று இருக்கணுமா இல்லையா? அதுக்குள்ள நரம்பு இருக்கணுமா இல்லையா? சதை இருக்கணும், டிஷ்யூ இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட நிறைய சாமான்கள் இருக்கா இல்லையா? அவ்வளவும் சேர்ந்து உங்களுக்கு கண்ணுங்கிற ஒரு தோற்றத்தை காட்டுதா இல்லையா? இப்ப கண்ணண்டு காட்டுற அந்த தோற்றம் பொருளா, அந்த தோற்றத்திலே இருக்கிறதெல்லாம் பொருளா? அது அறிவால தானே முடிவு பண்றீங்க. அப்ப அறிவுக்கோ பொருள் அதுதான். அப்ப அறிவிடத்தில் பொருளா இருக்கிறது அது. இது உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன். இது 100% பொருந்தாது. ஏன்? கண்ணுங்கிறதும் அந்த உள்ளுக்கு இருக்கிற இமை அதுகளோடையே சேர்ந்துடும். இது விளங்கப்படுத்துறதுக்காக விளங்கப்படுத்துறேன். அப்ப இப்ப கண்ணுங்கிற ஒரு தோற்றம் வெளிப்படுறதுக்கு சரியா அதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு சாமானும் தேவைப்படுது. உள்ளுக்கு இருக்கிற அவ்வளவு சாமானும் என்ன? அதுவும் எல்லாம் பொருட்களா? பேரா? எல்லாம் அதுவும் பேர் தான். ஏன்? அதை இன்னுமே நீங்க நல்ல ஆராய முற்பட்டீங்களா எங்க வந்து நிற்கும்? கடைசா உங்களோட கண்ணுக்கு எட்டின இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற அளவுக்கு வரக்கலாம் அணுக்கள் நிற்கும் இல்லையா? அப்ப அதுகளும் பேர். அப்போ அந்த டிஷ்யூ ஒன்று தெரிஞ்சது, கருப்பண்டு தெரிஞ்சது, நரம்பண்டு தெரிஞ்சது, அதுக்குள்ள தெரிஞ்ச எல்லாமே இப்போ என்ன ஆயிட்டு? கடைசா முடிவுக்கு பேராயிட்டு. இப்போ அணுதான் பொருளாயிருக்கேன் வைப்பமே. அணு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற லெவல் தானே. அதையும் 1,00,000 1000 உடைச்சிடுவோம். உடைச்சிட்டத்துக்கு பிறகும் தெரிஞ்ச அந்த தோற்றம் இருக்கா இல்லைன்னு முடிவு எடுக்கிறியா? இருக்கண்டு எடுக்கிறியா இல்லைன்னு எடுக்கிறியா? ரைட். இல்லைன்னு எடுக்கிறது வகுமு. புலனுக்கு கட்டுண்ட அறிவு தான் இல்லைன்னு எடுக்கும்.
இருக்கண்டு எடுக்கிறது அறிவு. ஏன் அறிவு எடுக்குதுண்டா, தெரிஞ்ச பொருள் இருக்கணுமா இல்லையா? அப்ப இருக்கு. அப்ப எப்படி இருக்குது? இன்ன பெயரண்டு இன்ன பொருள் இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன பேரு? கன்சுல் மாஃபியா, மறை பொக்கிஷமாக இருந்தது. அதைத்தான் அது அறிய நாடிச்சு. அறிய நாடின உடனே அதுல வெளிப்பட்டது தான் அதனுடைய நாமங்கள். அதை அறியறதுக்கு அதனுடைய நாமமே போதும், அதுக்கு வேற எந்த தேவையுமே இல்லை. இது இப்ப நான் உங்களுக்கு காட்டினது உதாரணம். இப்படி நீங்க உணர்ந்தீங்களா, நீங்க கன்சுல் மாஃபியா என்று இருந்த நிலையும் நீங்க உணர்ந்த நிலையும் ஒரே நிலையாக இருக்கிறத தன்னில் தானே நீங்க உணரலாம். இதை உணர்த்தி தாரத்துக்கு தான் களிமா, இதை உணர்ந்து கொள்ளத்தான் களிமா. இப்ப நீங்க எய்னிக்கு இருந்தீங்க, கன்சுல் மாஃபியா மறை பொக்கிஷமா எய்னிக்கு இருந்தீங்க, எய்னிக்கு இருந்தீங்க. அதுதான் கற்பனைக்கு போனோம்டா எய்னிக்கென்று தெரியாம விடும். கற்பனையில் இப்போ எய்னிக்கென்று தெரிஞ்சா, கற்பனையில் இப்போ நாம எய்னிக்கென்று யோசிக்க கற்பனைக்கு வருகிறது இல்லைண்டா என்ன செய்யும்? தெரியாம விடுமா இல்லையா? அப்ப அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி நேசா, அதை முதல் யோசினி ராஜா. அப்ப முதல் என்ன செய்யணும்? அறிவுல அமைஞ்சிருக்கணும். அதுவும் அறிவுல உள்ள நிலை தானே அது. கன்சுல் மாஃபியாண்டா அறிவை விட்டு வெளியே இருக்கிற ஒரு நிலையா? அப்ப அறிவுல அமையும். அமைஞ்ச அந்த நிலை இப்பயும் அறிவுல இருக்க இல்லையா? அப்ப அந்த அறிவு தான் இப்ப நம்ம கிட்ட உறங்கிட்டு கிடக்கு. உறக்கத்தில உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி ஒழுப்பினா, இப்ப அவர்கிட்ட அந்த அறிவிடத்தில சரியா அந்த இருப்பு நிலையை காட்டித்தார வேலை அந்த அறிவு செய்யும். அவரை உறங்க விடாது. ஆனா என்ன செய்யும்? அது அவர புலன்கள் எல்லாம் அடங்கும். புலன்கள் எல்லாம் ஓய்வு நிலைக்கு வந்துடும். கண்ணால பார்க்கிற பார்வை அடிபட்டு போகும், காதால கேட்கறது அடிபட்டு போகும், அதுகள்லாம் அடிபடும். அவர் உறங்க மாட்டார். ஏன்? அவர் அந்த ஒழுப்பப்பட்ட அந்த அறிவு அந்த நிலையை காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். காட்டி கொடுத்த உடனே தூக்கம் நீங்கும். அவருக்கு தூய களிமா இப்ப கிடைக்கும். இந்த தூய களிமாண்ட உடனே அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைன்னு எடுத்துக்க வேணாம். ஏனென்றா அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைங்கிற இந்த சொல்லுக்குரிய கருத்து தான் இந்த தூய களிமா. அப்ப அந்த அறிவு என்ன செய்யுதுண்டா, அந்த தூய களிமா என்ன என்கிறத கருத்தால உணருது. அதுக்குத்தான் உஸ்தாது கேட்டாங்க, களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்கிறான்னு கேட்டாங்க. அப்ப களிமாட கருத்தை உணரணும் எப்படி? சத்தம் கேட்குது பாரி, சொங்குற போன் இல்லையா? கேள்வியை கேட்க ரைட், ஒரு இடத்த போனை வச்சிங்களாண்டா சரி. அப்ப களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்குதா என்றா அந்த அறிவு காட்டித்தர வேண்டியிருக்கு அந்த கருத்தை நமக்கு கல்புல. அப்ப அதை கல்பால தான் உணர வேண்டியிருக்கு. எப்படி சீனியை சாப்பிட்டதுக்கு பிறகு இனிப்பை நான் உணர்ந்தேனோ அதே போல களிமாவின் கருத்தை கல்பு இயல்பாக உணர்ற நிலையை உருவாக்குறதுக்கு பேரு தான் அந்த அறிவின் வேலை. அது அந்த கன்சுல் மாஃபியா மறை பொக்கிஷமாக இருந்த நிலையை காட்டித்தரும். காட்டி தந்தோடனே நீங்க இருப்பீங்களா, நீங்க இல்லாம இருப்பீங்களா? இப்ப நீங்க அங்க இருக்கிறீங்களா, இப்ப இங்க இருக்கிறீங்களா? இப்ப நீங்க அந்த நிலையில இருக்கிறீங்களா? இப்ப காட்டி தந்துட்டு தந்த உடனே இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். உங்களை ஒரு முடிவுக்கு வர வைக்கும் அது அந்த நிலையில நீங்க இருக்கிறீங்களா, இந்த இப்ப இருக்கிற நிலையில என்ன நான் உணர்ந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில இருக்கிறீங்களா என்று அது உங்களுக்கு உணர்த்தி தருமா இல்லையா? உணர்த்தி தந்த உடனே அந்த அறிவு காட்டி தந்துட்டு இப்ப நீங்க இன்னைக்கு இருப்பீங்க. மறை பொக்கிஷமாக இருந்த அந்த நிலையிலான இருப்பீங்க. மறை பொக்கிஷமாக இருந்த அந்த நிலையிலான இருப்பீங்க. அதை காட்டி தந்தாலும் ஐநைக்கு இருப்பீங்க. இப்ப எப்படி இருப்பீங்க? ஐநைக்கு தன்னை அறிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க அறியத்தானே நாடித்தானே இங்க வந்த நீங்க அந்த நாட்டம் வந்ததால வந்த. அப்ப வந்த நீங்க இப்ப தன்னை அறிகிற வேலையை தானே ஐநைக்கு மேற்கொள்ளுவீங்க. அதுதானே நடக்கும்.
நடக்கக்குள்ள நீங்க ஐனைக்கு இருக்கிறீங்கன்னு அறிவீங்களா, இன்னும் இருக்கிற மாதிரியே நான் இருந்துகிட்டு இருக்கேன் அறிவீங்களான்னு தான் நான் கேட்டேன். அப்படியே அறிய மாட்டோம். ஐனைக்கு இருக்கிறத தான் அறிவோம். அப்படி அறிகிற அந்த அனுபவத்தை தான் அமா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து, எப்படி அனுபவத்தில் அறிய வைத்து, கற்றுக்கொள்ள வைத்து, புத்தகத்தை பார்த்து படித்து எழுதுதல் எப்படி எழுதியிருக்காங்க, அனுபவத்தில் உணர வைத்து. எப்படியா அந்த அனுபவம்? ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமையுமா. அந்த அனுபவத்தை அறிஞராலும் சொல்ல முடியாது, அனுபவத்தை அறிஞராலும் மொழியில கூற முடியாது. அந்த அனுபவம் ஐம்புலன் ஆட்சியோட அமையுமா. அப்ப ஐனைக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அந்த ஆட்சியோட அமா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து உங்களை என்ன செய்யும்? நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கும். ஐனைக்கு இன்னும் இருக்கிற இந்த நிலையிலையா, அந்த கன்சுல் மாஃபியா என்று நீங்க இருந்து தன்னை அறிய நாடின அந்த நிலையிலையா? அந்த நிலை நீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் போய் இருக்கிற நிலை. இப்ப நான் சொல்லிட்டேன்பா உங்கள்கிட்ட. இப்ப நீங்க நம்பிட்டீங்களா? நம்பிட்டீங்களா? உள்ள தூய்மையோட செயற்படுங்க. நீங்க இருக்கிறத நீங்க உணரலாம். ஏன் உஸ்தாது கேட்காக? ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா என்று கேட்காங்க. இப்ப நாம என்ன செய்கிறோம்? ஐனைக்கு உறக்கத்துக்கு போறோம், போய் நல்லா படுத்தொழும்பிக்கிட்டு வரோம். அதை எப்படி சொல்றாங்க? உண்டு உடுத்து உறங்கி விழிக்கும் உலகம் உண்மையை உணருமான்னு கேட்காங்க. அப்ப அப்படி இருக்கிறவர் உண்மையை உணர்வாரா? அவர் மறதியில் கிடக்காரா? அவர் எப்படி சொல்றாங்க? உண்டு உடுக்குற உறங்கி விழிக்கிற அந்த உலகம் உண்மையை உணருமான்னு கேட்காங்க. ஏனென்றா ஐனைக்கு உலகம் என்று ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த இன்னும் இருக்கிற உலகம் ஐனைக்கு தான் இருக்கு. அதை உணர்றவருக்கு தான் இந்த உலகம் எப்படி இருக்கென்று உணரக்கூடிய அறிவு கிடைக்கும். அந்த தஜல்லி உருவாகும், அந்த ஜோதி வெளிப்படும். அப்படி வெளிப்படுறது தான் ஒளி உலகு. ஆழ்மனதில் அமைந்திருக்கும் அந்த ஜோதி ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதி என்கிறாலாம். அவருக்கு தான் இந்த உலக தன்னில் தானே எப்படி உணர்ந்திருக்காரு, அந்த உணர்ந்த நிலையில் இது எப்படி இருக்கென்று தெரிய வேண்டி வரும். அப்படி தெரிய வேண்டி வார நிலையத்தான் இறையஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை என்று சொல்றாரு. இப்ப இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காரா? தன்னில் தானே உணர்ந்திருக்காரா? இதை அதுதான் தெய்வீக நாதத்தின் இல்ஹாமத் என்று சொல்றாரு. தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு இல்ஹாம். இதை அறிந்து நீ தியானம் செய்யுங்க. உங்களோட தியானத்திலேயும் இது வெளிப்படுமுங்க. அப்ப அமா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கிற அந்த களிமா தூய்மையா துணைவனோட இருக்கிற நிலையத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்டி தந்தேன். இதை உஸ்தாதும் காட்டி தந்திருக்காங்க. எப்படி சொல்றாங்க? லவ்வாமா அரக்கனா இல்ல, எப்படி அம்மாரா அரக்கனா. நீதி என்ற என்ன? அந்த தட்டி ஒளிம்பி நிற்கிற அந்த அறிவிக்குவா, அது நீதி. அதுதான் நியாயம். அந்த அறிவு வேலை செய்யாட்டி அவன் நீதி இல்லாதவன், நியாயம் இல்லாதவன், அவன் பிணத்துக்கு சமமானவன். அந்த தட்டி ஒளிம்பி அந்த அறிவு வேலை செஞ்சா, வேலை செய்யாட்டி நீதியை நித்திரையில் ஆழ்த்துறாரு. அந்த அறிவை என்ன செய்கிறாரு? உறங்க வைக்காரு. தட்டி ஒழுப்ப வேண்டிய அறிவுண்ட உறக்கத்தில் போடுறாரு. அதைத்தான் வசதி இங்க சொல்றாங்க. உள்ளமனும் வீட்டினிலே, எங்க உங்களோட உடம்பு என்னும் வீட்டினிலே என்று செல்லல, உடம்புக்குள்ள வீடு இருக்கின்ற லஞ்சல் இல்லை. இங்க உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன் அறிவை தட்டி ஒழிப்பு விடங்காக. அப்படி தட்டி ஒழுப்ப வேண்டிய அறிவை தட்டி ஒழுப்பாம அந்த நீதியை நித்திரையில் ஆழ்த்தி விடும் அம்மாரா. அந்த அம்மாராண்ட என்ன? உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் வாழ்க்கை, அவ்வளவுதான். அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது. உண்ண தெரியும், உடுக்க தெரியும், உறங்க தெரியும், விழிக்க தெரியும். அவருக்கு உலகம் தெரியும். அந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு உண்மையை உணரையிலாது. ஏன்? அவர் அம்மாரா உலகம் ஒழும்புறாரு. ஏன்? நீதியை நித்திரையில் ஆழ்த்துறாரு. நீதியை நித்திரையில் ஆழ்த்தி விடும் அம்மாரா அரக்கனாய் என்ன செய்கிறார்? ஒழுங்குறாரு. இப்ப அவர் எவ்வளவுதான் தெளிவா இருந்தாலும் உள்ளுக்கு ஒரு அரக்கமான குத்தி ஒன்று இருக்கும். அடுத்த பாட்டு என்ன சொல்றாங்க? நிந்திக்கும் லவ்வாமா. டேய், நாம உறங்குறோமே, உறக்கத்துக்கு போறோமே, எண்ணி நிந்திக்குமா? இன்னைக்கு நான் காட்டி தந்துட்டேன் வாய்ப்ப, இனி நிந்தி காட்டி உள்ளத்தில் முத்திரை, உலகத்தில் நித்திரை, கனவுதான் வாழ்க்கை.
அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில என்ன இருக்கென்று அறிகிறேன்டா என்ன செய்யணும்? ஆழ்ந்த உறக்க நிலையில ஞாபகப்படுத்தணும். ஆழ்ந்த உறக்க நிலையை ஞாபகத்தில் தரிப்படுத்தணும். ஏன்? ஒரு வரை விளக்கணத்தில் அமையாத ஒரு அனுபவம் உங்களோட அறிவில் இருக்கின்றா, அதை தவிர வேற என்ன இருக்கு? வேற என்ன அனுபவத்தை ஒன்று மண்டலங்க ஒரு வரை விளக்கணத்தில் அமையுதா இல்லையா? அந்த அனுபவம் உங்களோட அறிவில் இருக்கு. அது என்ன வரை விளக்கணத்துக்கு கொண்டு வர போறீங்க? அப்ப வரை விளக்கணத்தில் அமையாத ஏகம்ங்கிறது நான் தூக்கத்துக்கு போற இடம் என்று சொல்லிட்டு யோசிச்சா அவனை போல மடையின்றிருக்கானா? அப்படித்தானே இன்றைக்கு மாணவர்கள் யோசிக்காக. ஒஸ்தாது சின்னது கூட விளங்கலி. நான் அந்த உறங்குற இடத்தை போயிட்டு சொல்றான் இந்த ஏகம் என்று சொல்லி, அதுல தரிச்சிருந்து பார்க்க ரெடி இல்லை. நக்கி பார்த்து போட்டு கக்கிதங்க. காரணம் தெரியா? ஏன் நக்கலப்பா குந்து அங்க உட்காரு, உட்கார்ந்து பாரு. மலக்கூத்துடு உலக காட்டும், மண்குள் மகுக்குள் ஒருமைப்படும், முஷாஹிதா வெளியாகும், ஒளி உலகு வெளியாகும். வேற என்ன வேணும்? அதுக்கு பிறகுதான் தூய களிமாட பெருப்பம் விளங்கும். ஐனைக்கு தான் மார்க்கம் இருக்கு. அதை மட்டும்தான் நாம் அறியாம இருக்கோம் இன்னும். அப்ப அம்மா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து, அந்த உணர வைக்கிற அந்த அனுபவம் எப்படி அமையும்? ஐம்புலன் ஆட்சியோட அமையுமா? அப்ப ஐனைக்கு பார்வை இருக்கும், கேள்வி இருக்கும், பேச்சு இருக்கும், மூச்சு இருக்கும். இது எல்லாம் உணர்வா இருக்கும். எப்படி சொல்றாங்க? பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு யாவும் நீயே ஆச்சு. இப்ப நீங்க யாரு? நீங்க ஒரு கட்டுண்ட ஒரு மனுஷனா? நீயே ஆச்சண்டா என்ன? உங்களுக்கிட்ட அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறியா? அதுதான் நீங்க என்ன நினைக்கிறியா? உங்களுக்கிட்ட அந்த பண்பு எல்லாம் இருக்கண்டா இருக்கிற இல்ல? அந்த பண்பு தான் நீங்களா? பார்வையால நீங்க அந்த இருப்பு நிலை அதுதான். இப்போ ஒரு நான் அடிக்கடி ஏற்கனவே பல தடவை உறவாட்டத்தில் விளங்கப்படுத்திருக்கேன். சரியா? ஏகத்தில் தரிச்சு இல்லாத ஒருத்தருக்கு ஏகத்தை பற்றி விளங்கப்படுத்தினாலும் பிள்ளையா தம்பு. ஏன்? அவர் கற்பனைக்கு போவார். அவர் அதில் இருக்கிறத அவர் கேட்டாலும் ஐநைக்கு நாம அவருக்கு ஏற்ற மாதிரி தான் விளக்கப்படுத்தணும். ஏனண்டா அவர் இன்னும் ஏகத்தை உணரலை. என்னன்னு அவர் அதை உறக்க நிலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஏகமா நான் இருந்த நிலை தான். ஒரு உதாரணம் தாரமடையும் சொல்றீங்களா? இருந்தீங்களா இல்லையாண்டு? பாரிஸ், இரவு உறக்கத்தின் போது உறங்கினத்துக்கு பிறகு, இரவு உறங்கினத்துக்கு பிறகு உங்களோட என்ன இருந்துச்சு? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளிச்சத்துக்கு பிறகு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க. அது நீங்க இரவு உறங்கின நேரத்தில் கண்டது தானே ஒன்றுமே இல்லைன்னு. உறக்கத்தின் போது தானே ஒன்றுமே இல்லை என்று நீங்க சொன்னீங்க. அது இப்ப வெளிச்சத்துக்கு பிறகு உங்களோட நினைவுல இருக்கிறதால சொல்றீங்க. ரைட். அப்ப அந்த நினைவுல இருக்கிற அந்த அனுபவத்துக்கு கிட்ட போய் பாருங்க, நினைவோடு சிந்திங்க. இப்ப உச்சிக்கு போறேன்னா அங்க போனா தான் நினைவு நிற்கும். நினைவோட சிந்திச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை என்று அங்க உங்களுக்கு தெரியுதுண்டா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்களுக்கு அங்க பார்வை இருந்திருக்கு, நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆனா இப்படி தெரிகிற மாதிரி எதுக்கும் தெரியலாங்க. அதால ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. சரிதானே? அங்க இன்னும் தெரிகிற மாதிரியும் தெரியல, இன்னும் நீங்க உங்களுக்கு தெரிகிற மாதிரியும் ஒரு ஆளா தெரியல. இல்லதானே? அப்படி தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? இப்ப நான் இருந்தேன், ஆனா இப்படி உலகத்துல என்ன தெரிகிற மாதிரி ஒன்று தெரியலன்னு சொல்லி இருந்திருப்பீங்களா இல்லையா? நீங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று செல்லக்குள்ள உலகத்துல தெரிகிற மாதிரி தெரிஞ்சதும் இல்லை, நானும் இல்லை என்று நினைச்சிட்டு தானே சொல்றீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு சொல்றதால நான் சொல்றேன், அங்க ஒன்றுமில்லை என்று தெரிகிற இடத்துல நீங்க இருந்திருக்கிறீங்க. ஆனா நீங்களும் ஒரு கண்ட பொருளா தெரியல. அப்படி இருந்த நீங்க, அப்படி இருக்கிற நீங்க ஏகத்தில ஏகமாய் என்றென்றும் உள்ள நீ ஏன் மறந்த? இன்ன இருக்கிறத நான் நினைச்சதுதான். அது என்னமோ எடுங்க. புலனுக்கு வந்து என்ன எடுத்தாலும் பரவாயில்ல, புலன்களுக்கு வந்து என்ன எடுத்தாலும் பரவாயில்ல, புலனாட்சிக்கு வந்து என்ன எடுத்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொன்றும் ஒரு கட்டம். நாம ஒரு கட்டமாக விளங்கப்படுத்திட்டு போக தேவையில்லை. எல்லாருக்கும் விளங்கும் விஷயம். நீங்களா விளங்கிக் கொள்வீங்க. இன்ன இருக்கிறத நீங்க இப்ப ஐனைக்கு நீங்க இருக்கிறீங்க என்கிறதுக்கு நான் ஆதாரம் தந்திருக்கேன். ஏன்? ஐனைக்கு
எதுக்குமே இல்லைன்னு கண்டிருக்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு ஐனைக்கு பார்வை இருந்திருக்கு, அதே மாதிரி ஐனைக்கு கேள்வியும் இருக்கு, அதே மாதிரி ஐனைக்கு பேச்சும் இருக்கு. உடனிருக்கும் இறைவனுடன் நீங்கள் உறவாடுற இந்த இல்ஹாமத்து, இந்த வகி எல்லாம் ஐனைக்கு தான் இருக்கு, தெளிவாக இருக்கு. ஏன்னா அது தூய்மையான உள்ளத்தோட போகிறவங்களை தான் அது கபூல் பண்ணும். சலீமான கல்போட வாராக்களை தான் ஏற்றுக்கொள்ளுமா அது. அப்போ உஸ்தாத் என்ன சொல்கிறாங்க, தூக்கத்தை நீக்கி எதை எடுக்கணுமா? தூய களிமாவா? தூய களிமாவண்டா ஒரு பாசையில் கட்டுண்ட ஒரு சொல் தூய்மையா இருக்குமா? அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்ற இந்த சொல் தமிழ் பாசையில் கட்டுண்டிருக்குவா? அப்ப இது தூய்மையா? இந்த சொல்லால உணர்த்தப்படுற கருத்து தூய்மையா? அப்ப அந்த கருத்தை உணர்ற கல்பு இருக்குதான்னு கேட்காக. ஏனண்டா அந்த கல்பு சலீமான கல்பா போகணும். இன்னைக்கு அந்த இருப்பு நிலையில உட்காரணும். எப்ப? உறக்கத்தின் போது மட்டுமா? இன்னும் இப்ப இருக்கக்குள்ளையுமா? 24 மணித்தியாலம். அவருக்கு அப்படி இருக்க இயலாதவருக்கு தான் சொல்றாங்க, முதல் என்ன செய்யுங்க, தொழிலுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, விற்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கங்க. ரைட். அடுத்த கட்டம் சொல்றாங்க என்ன, கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய். அங்க ஒரு நேரம், இப்ப இங்க 2 நேரம். அடுத்த பாட்டில் என்ன, தியானத்தை விட்டு நீ வாழாதே, இனி வாழவே கூட நீ தியானத்தை விட்டு இறை தீதாரை பெற்றுக்கொள்ள வாய்க்காது. அப்ப ஆரம்ப நிலையில அதை நினைவுபடுத்தி, நினைவுல இருக்குத்தானே. அப்ப இப்ப அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி நேசாண்டு கேட்காங்க. அதை முதல் யோசினி ராஜா. அப்ப இப்ப கன்சுல் மாஃபியா மறை பொக்கிஷமா இருந்த நிலையை மறந்தா நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, இல்ல உங்களோட ஞாபகத்தில் அப்படியே இடிக்க மறந்து வந்திருக்கிறீங்களா? அப்ப நினைவுபடுத்தினா இந்த இடிப்பதை மறக்கிற பொழுதோ அந்த மறந்தது ஞாபகத்தில் இருக்குவா? அந்த நினைவு படுத்துற அந்த நினைவு அதை காட்டி தரும். அதுக்கு இன்னும் இடிக்கிறத மறக்கிறதுக்கு இதை சிந்திக்க வேண்டியிருக்கு. இது என்ன சாமா, இது உடலா இல்ல உருவமா, இது உணர்வா என்று தன்னை உணர வேண்டியிருக்கு. இந்த தன்னை உணர்றது தான் ஏகமா நீ இடிக்கா என்கிறத உணர்த்தி தரப்போகுது. எந்த நிலையில? இப்ப நீங்க உதாரணத்துக்கு வைங்களேன், இப்ப காத்தாங்குடிக்கு வந்து ஒரு இடத்துல தூங்குறீங்க, அந்த நிலை போவீங்களா இல்லையா? ஆழ்ந்த உறக்க நிலை போவீங்களா இல்லையா? போவோம். கல்முனையில் போய் ஒரு இடத்த தூங்குறீங்க, ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போவீங்களா இல்லையா? கொழும்புல போய் ஒரு இடத்த தூங்குவீங்க, ஆழ்ந்த உறக்க நிலை போவீங்களா இல்லையா? 16 லட்சம் கோடி கிரகத்துக்கு அங்கால ஒரு கிரகத்தில் நீங்க தூங்குறீங்க, ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போவீங்களா இல்லையா? நீங்க ஆழ்ந்த உறக்க நிலைக்கு நீங்க போறீங்களா? ஆழ்ந்த உறக்க நிலை நீங்க உறங்குற டைம் எல்லாம் உங்கள்கிட்ட வருதுதா? அப்ப அந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க ஏகத்தை விட்டு வெளியே இருக்கிறீங்க. ஏகத்தில ஏகமாக நீங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சா உறங்குவீங்களா? மறதிக்க போவீங்களா? அதைத்தானே கேட்கா, ஏகத்தில் ஏகமா என்றென்றும் உள்ள நீ எக்கணமும் பண்ணா ஒரு கணம் கூட ஏகத்தை விட்டு வெளியே வராம இருக்கிற நீ ஏன் மறந்தா என்று கேட்காக. அதனால மறந்து. இப்ப ஏகத்திலே இருக்கிறோம் என்று தெரிஞ்சிட்டா, வரை விளக்கணத்தில் அமையாத நிலை அதுதான் என்று தெரிஞ்சா அது உறக்க நிலையா? அவருக்கு என்ன உறக்கம்? அவர உறங்குகிற அறிவு தட்டி ஒழிப்பியாச்சு. இப்ப அறிவிருக்கு, அது என்ன செய்யும்? ஏக வியாபகமா தன்னை அறிந்த நிலையை தனக்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருக்கும். அவரு உணர செய்யும். உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணர செய்யும். அப்ப உணர்த்தி தரும். மறுகா இருப்பவன் நான் உணர்வு வரும். மறுகா உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். ஆரம்பம் என்ன? இருக்கும் நானே உணர்ந்து கொள். இதுக்கு வழி, இதுக்கு போற வழியெல்லாம் வேற வழி இல்லை. இந்த வழி உலக மக்கள் எல்லாருக்கிட்ட இருக்கா இல்லையா? அப்போ உலக மக்கள் யாவருக்கும் உள்ளது ஒரே இந்த வழியெல்லாம் போகலாம். ஏன்? அதுதான் தூது, அல்லாஹ் அனுப்பின தூது. அது இப்ப விளங்குது இல்லை. இப்ப உங்களுக்கு அது எண்ணம் மாதிரியும் உணர்வு மாதிரியும் இப்ப பேசிட்டு இருக்கும். அது ரிசாலத். அது அகிலத்தாருக்கு அருட்கொடையா அனுப்பினது. அகிலம் ஃபுல்லா ஒரு இடைவெளி இல்லாம இருக்கி, அகிலமே 100ஆக இருக்கி, அகிலமே 100ஆக அமைந்து விடும் என்று சொல்ற அவஸ்தை. அப்ப ஏகத்துல தரிச்சு உரிய முறைப்படி திக்ர் செஞ்சா
உரிய இடம் சேர்க்கும். உரிய இடம் சேரும் வரைக்கும் செய்யலாம். அப்ப ஏகமண்டா உடனே ஞாபகம் வரணும். நமக்கு நம்ம அனுபவத்தில் இருக்கு. உஸ்தாத் எப்படி சொல்றாங்க, ஆள் மனதில் அலையிடிக்க அனுபவமே சாட்சியங்காக. அப்ப அது எந்த நிலை? ஆள் மனம், அது ஆள் கடல். ஆள் கடல் ஆள் மனதுக்கு காட்டுறாங்க. ஏனென்றா ஆள் மனதுக்கு எல்லாரும் போயிருக்காளா இல்லையா? ஆழ்ந்த உறக்க நிலையில எங்க போறாங்க? ஆள் மனதுக்கிட்ட போறாங்க. அங்க என்ன எண்ணம் வேலை செய்து? ஒரு எண்ணம் வேலை செய்து இல்லை. அந்த அனுபவம் யாருக்கிட்ட இல்லை? எந்த மனுஷனுக்கிட்ட இல்லை? ஒரு பைத்தியாரனுக்கிட்ட இல்லையா? அப்ப அவன் சாட்சி செல்லுது. அதுக்கு அவனுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் செல்லுது. ஆனா நாம என்ன செய்கிறோம்டா, அதை விட்டு போட்டு வெளியே தேடிட்டு இருக்கோம். நாம் அப்படியே இருக்கோம். நம்மட நினைவுக்குள்ள போறதுக்கு ரெடி இல்லை. நினைவுல இருக்கிறத சிந்திக்க ரெடி இல்லை. சிந்திச்சா ஹக்கு வெளியாயிடுமே. அப்ப சைத்தான் என்ன செய்வான்? ஹக்கு வெளியாயிட்டா இடிப்பை பிடிச்சிட்டு வருவா. உடனே என்ன செய்யலாம்? குருட்டு சைத்தான் இருட்டில் வீழ்த்துமெண்டாயின்னு அர்த்தம். இருட்டில் வீழ்த்துறேன்னா அறியாமையில வீழ்த்துற. அறிய உருள் அது உறக்கம். நீ உறங்கு, நல்லா நல்லா படு, உண்டு உடுத்து உறங்கி விழி, இதுதான் உண்ட வாழ்க்கை என்று சொல்லி இருப்பான். அவர் என்ன செய்வார்? 24 மணித்தியாலமும் அதுக்காகவே, 24 மணித்தியாலம் இல்லை, வாழ்க்கையை ஃபுல்லா என்ன செய்கிறாரு? உயிரை விடுத்து உடலை சுமந்த பேயம் பித்தன் என்று சொல்றாங்க. அதுக்காகவே வாழ்றாரு. மர ஏகமண்டா என்ன தெரியா? ஏகமண்டா என்ன? வரை விளக்குன தாமையா எங்க? அப்ப எத்தனை வருஷம்? இப்ப உஸ்தாதிட பாட்டை கேட்டு உஸ்தாதிட கல்விக்கு 40 வருஷம் 50 வருஷம் இன்னும் இருப்பு நிலாம இது இல்லை. அது வரும், அது வரும். கண்ணை மூடிட்டு இருந்தா அப்படியே இறங்கி வரும். அப்படித்தானே வந்திருக்கு எல்லாருக்கும். முகமது நபிக்கு அப்படித்தான் வந்துச்சு, அப்துல்லா பைல்வானுக்கு அப்படித்தான் வந்துச்சு. இந்த கற்பனை படுத்துற பாடு நல்ல விஷயம். இன்றைக்கு நீங்க எடுத்தது இது. அப்போ உஸ்தாது எப்படி தெளிவு ஆழ்ந்த உறக்க நிலையை எங்கே என்று சொல் போட்டிருக்காங்க. நுட்பமா கிரைங்க. அது எங்கேக்காக, எங்கேயாவது அமைஞ்சிருந்தியான்னு கேட்காங்க. அப்ப எப்படி அங்க இருக்க? நாமளே எங்க எப்படி இருக்கோம்? அந்த நிலையில ஏகமா இருக்கும். அப்ப என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்கிற கருத்து அந்த அனுபவம் மட்டும் இருக்கலதா? அப்ப என்னோட இப்ப என்ன இருக்கு? நான் மட்டும் இருக்கேன். அப்படி இப்ப நீங்க இருக்கிற நிலையில இருந்தீங்களா? நீங்க இன்னும் இருக்கிற இது உங்க அந்த நிலையில என்னையா தெரியும்? ஒரு பொருளா தெரியுமா? அணுவுக்கும் சமம் இல்லாம ஆயிடும். மருவா இதுக்கு மேல போகலாம், விளங்கிக் கொள்ள மாட்டேங்க. இது போதும். இன்றைக்கு இதை திரும்ப திரும்ப இந்த பேச்சை கேளுங்க. இல்லை என்பது இல்லாமகாம், ஏகமா எல்லாம் உள்ள மகாம், கண்சூல் மஹ்ஃபியா என்ற மகாம், ஹக்கே அன்றி பிரிதில்லா மகாம், கண்சூல் மஹ்ஃபியா என்ற மகாம், ஹக்கே அன்றி பிரிதில்லா மகாம், சாந்தி பூரணம் பெற்ற மகாம், அதுவே உனது சொந்த இடம், சாந்தி பூரணம் பெற்ற மகாம், அதுவே உனது சொந்த இடம், அவ்விடம் சேர நல்லமல் வேணும், அதுவே திக்கீர் அறிந்து கொள்ளு, அவ்விடம் சேர நல்லமல் வேணும், அதுவே திக்கீர் அறிந்து கொள்ளு, இதற்காக திக்கிரை இறைவன் தந்தான், இயன்றால் அதனை எடுத்துக்கொள்ளு, இயன்றால் அதனை எடுத்துக்கொள்ளு.